Good morning, students. Here and today we are going to see a fifth standard maths unit 2 exercise 2.2b. Already we have seen a first and second sum. Now we are going to see a third sum. Here, write the following in standard notation. Okay, they have written in an expanded form. You have to write it in a standard notation. Okay, it is clear. Here. First sum. How will you write it in a standard notation? Here, see here first sum. Ones, tens, hundred, thousand, 10,000. அப்போ அவங்க 30,000 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் எப்பயுமே ஃபஸ்ட் எடுத்தோடனே எழுதிடணும். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட், இது 10,000. ஓகே, இங்கே பாருங்கள். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட். இங்கே பாருங்கள். ஒன்ஸ் கிளியராக தெரியுதா? ஓகே, சாரி. பாருங்கள். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட். திருப்பி சொல்கிறேன். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட், 10,000. இங்கே பாருங்கள். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட். இங்கே ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட். இங்கே பாருங்கள். ஒன்ஸ், டென்ஸ். இங்கே பாருங்கள். ஒன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ஏற்கனவே அவங்க எக்ஸ்பேண்டட் நோட்டேஷனில் கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனில் எழுதணும். இங்கே என்ன இருக்குது? 10,000 இருக்குது. இங்கே 1000லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 10,000 நம்ம என்ன எழுதிக்கலாம்? 30,000 இருக்கு இல்லையா? இங்கே 3யோட வேல்யூ 10,000. இங்கே என்ன இருக்குது? 1000. இங்கே 10,000, இங்கே 1000. அப்போ நம்ம 10,000 போட்டாச்சு. அப்போ 10,000 0க்கு 10,000 போட்டாச்சு. அடுத்தது 1000 வந்துருச்சு. இங்கே என்னது? 100. இங்கே டென்ஸ், இங்கே ஒன்ஸ் வந்துட்டேன் பாருங்கள். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 வந்துச்சுங்களா? இப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்க்கணுன்னா லாஸ்ட்லேருந்து போடுங்க. ஒன்ஸோட வேல்யூ 3. அடுத்தது இங்கே என்ன? ஒன்ஸ் இருக்குது, டென்ஸ் இருக்குது. அப்போ டென்ஸோட வேல்யூ 3. இங்கே ஒன்ஸ், டென்ஸ், 100. இப்போ 100ஓட வேல்யூ 3. இங்கே ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000ஓட வேல்யூ 3. அடுத்து ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. கடைசியாக 10,000 வேல்யூ. ஓகேவா? பேக் சைட்லேருந்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள். இங்கே செகண்ட் சம்க்கு அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து போடுங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. 10,000க்கு அப்புறம் லேக். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. இங்கே பாருங்கள். ஒன்ஸ். இங்கே பாருங்கள். இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எல்லாமே அடுத்தடுத்து இருந்தது நீங்கள் போட்டிங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் இருக்கா? ஒன்ஸோட வேல்யூ போட்டாச்சு. நம்ம பென்சிலில் வேணால் நீங்கள் கீழே போட்டுக்கோங்க. ஒன்ஸோட வேல்யூ போட்டாச்சு. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 தான் இருக்குது. அப்போ 7,000 தான் இருக்குது. அப்போ இங்கே 7 மீதியை வந்துடுச்சா? 7 ஒன்ஸ். இங்கே 7,000 வந்துச்சா? 7,007 வந்துச்சா? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. 7,000 வந்துச்சுங்களா? சரிங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இருக்கா? நான் திருப்பி போடுறேன். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்ஸா? ஒன்ஸோட வேல்யூ நம்ம 7 போட்டாச்சு. 7 ஒன்ஸ். அடுத்தது இங்கே என்ன? 1000 தான் இருக்குது. 1000 வர வரைக்கும் ஒன்ஸா? டென்ஸ், 100, 1000. 1000ஓட வேல்யூ என்ன? 7. மீதி இடத்துல நம்ம 0 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 7,007 வந்துச்சா? 7,000. இங்கே 7 1 வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள். இங்கே லேக்கில் தான். இதோடு நம்மளுக்கு லேக்கில் தான் 2 இருக்குது. அப்படின்னா 1000 போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே 10,000. 10,000ல் எதுவும் கிடையாது. அடுத்தது லேக்கில் தான் உங்களுக்கு 2 இருக்குது. இங்கே பாருங்கள். லேக்கில் தான் 2 இருக்குது. அப்போ இந்த லேக்கில் 2 போட்டுக்கோங்க. 10,000 இடத்துல இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஆன்சரை எழுதுங்க. ஆன்சர் நான் இங்கே போட்டிருக்கலையே, அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 207007. ஓகேவா? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக். அப்போ 2 லேக். ஓகே, 2,07,007. ஓகேவா? 7,007. இதுதான். இப்படி தான் எழுதணும். அதேமாதிரி இங்கேயே எழுதணும். டென்ஸ், 100. இங்கே வேணாம் போட்டுக்கலாம். 33,303. இதுதான் ஆன்சர். ஓகேவா? தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சம் அதே மாதிரி எடுத்தோடனே நான் என்ன பண்ண சொன்னேன்? ஒன்ஸ், டென்ஸ் போட சொன்னால் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000,
10,000 ஒன்ஸு, இது டென்ஸ், 100, 1000, 10,000 இது லேக்கு, இது 10 lakh. ஓகேவா? 10 lakh வரைக்கும் இருக்குது. இங்கே அதே மாதிரி அடுத்தது போடுங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஓகே, 10,000 வரைக்கும் இருக்குது. இங்கே ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. இங்கே பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், இங்கே ஒன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து எழுதுவோமா? லாஸ்ட்டில் ஒன்ஸில் ஒன்ஸோடைய வேல்யூ என்ன? 5. ஒன்ஸ் போட்டாச்சு. அது டென்ஸ் இருக்குது, அதனால் டென்ஸோட வேல்யூ 3. இங்கே 100ல் இல்லை, அடுத்தோட 1000ல் தான். 1000ல் என்ன இருக்குது? 3 இருக்குது. 100ல் எதுவுமே இல்லைன்றதுனால 0. அடுத்தது என்ன? 10,000 இருக்குங்களா? அப்போ 7 போட்டுக்கோங்க. 10,000க்கு அப்புறம் டைரெக்டாக 10 lakh தான். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. அடுத்தது என்னது? லேக்கு, 10 lakh. லேக்கில் இல்லை, 10 lakல தான் 8 இருக்குது. அப்போ இங்கே 8. அப்போ இந்த இடத்துல 0. ஓகேவா? அப்போ ஆன்சர் இப்போ எடுத்து எழுதுங்க. 80 lakh. ஓகேவா? இது 10,000ன்றதுனால 73,000. ஓகே, அப்புறம் என்ன? 73,000க்கு அப்புறம் 35. ஏன்னா 100 பிளேஸ் வேல்யூ எதுவும் இல்லை. இது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், அதேமாரி ஒன்ஸ் போட்டுக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக். இது 10 lakh. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், 100, இது ஒன்ஸ். இது ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் ஒன்ஸோடைய வேல்யூ இவ்வளோ. ஒன்ஸ் டென்ஸில் இருக்கா? இல்லை, டென்ஸில் இல்லை. அதோட ஹண்ட்ரட்ஸில் தான் 4 இருக்குது. அப்போ இங்கே 0 போட்டுக்கலாம். ஓகே, அதோட லாஸ்ட்டாக 10 lakல தான் இருக்குது. 100க்கு அப்புறம் 1000, 10,000, லேக்கு, 10 lakh. 10 lakல தான் உங்களுக்கு 4 இருக்குது. அப்போ லேக்கில் 0, 10,000 0, 1000ல் 0. இப்போ எழுதலாம். ஆன்சர் என்ன எழுதலாம்? 40 lakh எழுதணும். ஓகேவா? ஏன்னா 10 lakல தான் இருக்குது, லேக்கில் இல்லை. ஓகே, லேக்கில் எதுவும் இல்லை, 10 lakல. அப்போ 40 lakhs. 40 lakh 1000ல் எதுவுமே கிடையாது. இதோட 400 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 1000, 10,000க்கு 0. ஓகேவா? அது ஒன்றும் கிடையாது, ஏன்னா ஒன்றுமே இல்லை. அப்புறம் 400. இது ஆன்சர். ஓகேவா? நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். 5th standard மேக்ஸ் யூனிட் 2 எக்ஸசைஸ் 2.2bல ரைட் த ஃபாலோயிங் இன் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனில் எழுதணும். ஓகேவா? எக்ஸ்பேண்டட்னா 0 போட்டு எழுதுறது தான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணப்போ ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனில் எழுத போகிறீங்க. ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனில் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. அதேமாதிரி கொடுத்துருக்குற எல்லா எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கும் நீங்கள் ஒன்ஸ், டென்ஸ் முதல்ல போட்டுக்கணும். ஒன்ஸ், டென்ஸ், 100 போட்டுக்கிட்டு லாஸ்ட்லேருந்து எழுதிட்டு வாங்க. ஒன்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, அடுத்தது டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அப்படி கீழே போட்டுக்கோங்க. இங்கே ஒன்ஸில் வேல்யூ இருக்கா? எழுதியாச்சு. அடுத்தது நான் இங்கே திருப்பி போடுற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒன்ஸில் என்ன வேல்யூ? 3. அடுத்தது டென்ஸில் என்ன வேல்யூ? 3. இப்போ 100ல் என்ன வேல்யூ? 3. அடுத்தது 1000ல் என்ன வேல்யூ இருக்குது? 3 தான் அது. அடுத்தது 10,000ல் என்ன இருக்குது? 3. ஓகேவா? அப்படின்னா 33,333. புரியுதா? எல்லாத்துலேயும் ஒன்ஸ், டென்ஸ் போட்டுட்டு அப்புறம் எடுத்து எழுதும் போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே ஒன்ஸ், டென்ஸ், 100 போட்டுட்டு என்னென்ன வேல்யூவில் என்னென்ன நம்பர் இருக்குன்னு எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக. அடுத்தது நீங்கள் எழுதும்போது ஃபார்மில் எழுதணும். 10 lakலேருந்துனா 20 lakh, லேக்லேருந்துனா 2 lakh, 10,000 இருந்ததுன்னா 20,000, இதே 1000ல் இருந்ததுன்னா வேறு 2,000. அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? Okay, we can see in the next video. Subscribe my channel, like my channel. Okay, thank you students.